ஹே கேர்ளிஸ், ஹாண்டிங் அடலைனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட கேர்ளிஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால இந்த ஹாண்டிங் அடலைனோட ஃபுல் புக் ஸ்டோரியுமே உங்களுக்காக நான் பேச போறேன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த ஹாண்டிங் அடலைன் ஸ்டோரி ரொம்பவே டார்க் அண்ட் இன்டென்ஸா இருக்கும். டிஸ்டர்பிங் தீம்ஸ்லாம் இருக்கும். இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரின்றனால இதுல வர சீன்ஸ், ஸ்டாக்கிங், மேனிப்புலேஷன், வயலன்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். ஸோ என்னோட வியூவர்ஸ் 18+ இருந்தா மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நான் உங்கள் திரௌபதி அவள் செல்லும் கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 1, The Manipulator. இந்த சாப்டர்ல நம்ம ஆடலைன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு அமேசிங்கான ரைட்டர். அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அது அவளுடைய அம்மா தான். அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன்ல இருந்து தான் இந்த சாப்டர் பிகின் ஆகுது. ஆடி சொல்றா, சம்டைம்ஸ் எனக்கு என்னோட அம்மாவை பத்தி ரொம்ப டார்க்கான தாட்ஸ் வரும். ஒரு பொண்ணுக்கு வரக்கூடாத தாட்ஸ் அளவுக்குலாம். சம்டைம்ஸ் நானுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஆடியோட அம்மா போன் ஸ்பீக்கர்ல கத்திட்டு இருக்காங்க, ஆடி நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி அவளோட போனை பாக்குறா. ஆர்கியூமெண்ட் பண்ற மூட்ல அவ இல்ல. ஆடி சொல்றா, எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. என்னோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்னோட நானாவை பத்தி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. என்னோட நானாவை டிராமாட்டிக்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட டிராமா அவங்களுக்கு தெரியல. ஆமா, என்னோட பாட்டி டிராமாட்டிக்லாம் கிடையாது, ஆனா என் அம்மா அவ்வளோ டிராமாட்டிக். உன் கிராண்ட் பேரண்ட்ஸ் உனக்கு அந்த வீடு கொடுத்தாங்கன்னா நீ அங்கேயே போய் வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது ரொம்பவே பழைய வீடு, அதை டெமாலிஷ் பண்ணா இந்த ஊருக்கே நல்லது அப்படின்னு சொல்லி ஆடியோட அம்மா சொல்றாங்க. ஆடி கார்ல ஹெட்ரெஸ்ல தலைய சாச்சிட்டு அவ பொறுமைய தேடிட்டு இருக்கா. அப்போ அவ ஹெட்ரெஸ்ல தலை சாச்சிட்டு ரூஃப் டாப்ல பாக்குறப்போ அங்க கெச்சப் சிந்தி இருக்கு. இங்க எப்படி கெச்சப் போச்சு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. உங்களுக்கு பிடிக்கலனா நான் அங்க போய் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆடி சொல்றா. என் அம்மா ரொம்பவே டாக்ஸிக், அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். எதுக்கு இந்த தேவையில்லாத ஆட்டிடியூட்னு எனக்கு சத்தியமா புரியல. நீ இங்க இருந்து 1 hour டிஸ்டன்ஸ்ல இருப்ப ஆடி, எப்படி வந்து எங்களெல்லாம் பாப்ப அப்படின்னு சொல்லி ஆடியோட அம்மா ஸ்பீக்கர்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஓ வாவ், நான் எப்படி சர்வைவ் பண்ணுவேன்? என்னோட கைனகாலஜிஸ்ட் கூட 1 hour டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. ஆனாலும் இயர்லி ஒன்ஸ் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு தானே இருக்கேன். அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்தாலும் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். என்னோட பொறுமை என் அம்மா கிட்ட பேசுறப்போ மேக்சிமம் 60 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட எனர்ஜி, என்னோட பொறுமை எல்லாமே டெட் ஆயிடும். என் அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். எதை பத்தியாவது ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நான் இந்த பார்சன் மேனர்ல போய் வாழ போறதுதான். நான் அங்கதான் வளர்ந்தேன். அங்க இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் நானாவோட சேர்ந்து குக்கீஸ் பண்ணது, இந்த மாதிரி அவ்வளோ எக்கச்சக்கமான மெமரிஸ் அங்க இருக்கு. அதை விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த விஷயம் என்ன தெரியுமா? என்னோட அம்மாக்கும் என்னோட நானாக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. அது ஏன்னு எனக்கு அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது. என் அம்மா எப்ப பார்த்தாலும் சர்காஸ்டிக்கா அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரியே தான் பேசுவாங்க. ஆனா என்னோட நானா ரொம்பவே பாசிட்டிவானவங்க. அவங்க இந்த உலகத்தையே ஒரு ரோஸ் கலர் கிளாஸஸ்ல தான் பாக்குறாங்க. ஆனா என் அம்மா என் நானாவோட வயிற்றுல இருந்து பிறந்து வந்ததுல இருந்து உடைஞ்சு போன கண்ணாடியில இருந்து இந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. நான் வளர்ந்தது மோஸ்ட்லி பார்சன் மேனர்ல தான். என் அப்பா அம்மாவோட வீடு பார்சன் மேனர்ல இருந்து 1 மைல் தூரத்துல தான் இருக்கு. என் அம்மாவால என்ன டோலரேட் பண்ணிக்கவே முடியல. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என் நானாவோட வீட்டுல தான் இருப்பேன். காலேஜ் போன அப்புறம் அவங்க டவுன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் காலேஜ முடிச்சுட்டு அவங்க கூட தான் இருந்தேன். அப்போதான் என்னோட ரைட்டிங் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டிராவல் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்னும் நான் செட்டில் ஆகல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நானா இறந்துட்டாங்க. வீடு என் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. அந்த சோகத்துல என்னால அப்போ அங்க போக முடியல. இப்போதான் பார்சன் மேனருக்கு நான் வரேன். இதெல்லாம் ஆடி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போவே போன் ஸ்பீக்கர்ல அகைன் அம்மாவோட சத்தம். உன் லைஃப்ல ஆம்பிஷன் ஒன்னு இல்லவே இல்ல ஆடி. இந்த டவுன்ல நீ ஒரு வேஸ்ட் யூஸ்லெஸ்ஸா ஆகிடாத. உன்னோட கிராண்ட்மா மாதிரி நீயும் ஒன்னுத்துக்கும் உதவாதவளா இருந்துடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஆடிக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. ஹே மாம்,
மாம் ஃபக் ஆஃப் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. எப்படி ஒருத்தவங்களால தன்னோட சொந்த அம்மாவையே இந்த மாதிரி வேர்த்லெஸ் இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும்? என் அம்மா என் மேல இவ்ளோ வெறுப்ப கொட்டுறாங்க, ஆனா என்னோட நானா அவங்க பொண்ணு மேல அவ்வளோ லவ் வச்சிருந்தாங்க, ஆனா அவங்க பொண்ணு மட்டும் எப்படி இவ்ளோ டாக்ஸிக்கா இருக்காங்க? சொல்லப்போனா என்னோட அம்மா ஒரு பிச். காலை கட் பண்ணிட்டு கார் விண்டோ வழியா பார்சன் மேனரை நான் பாக்குறேன். பார்சன் மேனர், அந்த பிளாக் ரூஃப் ஸ்கை, பார்சன் மேனரோட அந்த ரூஃப் டாப் இருக்குல்ல, அது வானத்தையே வெற்ற அளவுக்கு அவ்வளோ ஹைட்டா இருக்குமா. சரௌண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப டார்க்கா கிரீப்பியா இருக்குமா. அந்த பார்சன் மேனரை சுத்தி இருக்கக்கூடிய ட்ரீஸோட ஷேடோஸ் எல்லாமே தரையில ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு கிளாஸ் மாதிரி தெரியுமா. எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஆனா அதுவுமே ஒரு த்ரில்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த இடமே ரொம்பவே சில்லுன்னு இருக்கா. சின்ன வயசுல இருந்த மாதிரியே தான் இருக்கு இப்பவுமே. ஸ்டில் இந்த இடம் ஸ்கேரியாவும் அட் த சேம் டைம் செம்ம அழகாவும் இருக்கு. வீடு கிளிஃப் எட்ஜ்ல இருக்கு, பேவ ஓவர்லாக் பண்ற மாதிரி. இந்த பார்சன் மேனர்ல இருந்து 1 மைல் தூரம் அளவுக்கு சுத்தி காடுகள் தான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி டிரைவ் பண்ணிட்டு போனாதான் ரோடையே பார்க்க முடியும் நம்மளால. இந்த பிளேஸ் உலகத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி ரொம்ப அழகா தனிமையா இருக்கும். சம்டைம்ஸ் வேற ஒரு பிளானட்ல வாழ்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்ப டார்க்கா தனிமையா ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த பார்சன் மேனர் கொஞ்சம் பழுதாயிடுச்சு, ஆனா நம்மளால இதை பிக்ஸ் பண்ண முடியும். இந்த வீட்டுல வேர்கள் எல்லாம், மரத்தோட வேர்கள் எல்லாம் கார்கோயில்ஸ் வரைக்கும் ரீச் ஆன அளவுக்கு அவ்வளவு பழுதடைஞ்சு போயிருக்கு. இந்த வீட்டுல இருந்த பிளாக் பெயிண்ட் எல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு. விண்டோஸ் பக்கம் ஃப்ரண்ட்ல இருக்க போர்ச் சாக் ஆயிருக்கு, ரிப்பேர் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய கிராஸ் எல்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு, பாம்பெல்லாம் இருக்க கூட சான்சஸ் இருக்கு. நானா ஸ்ப்ரிங் சீசன்ல வீடு எல்லாமே ஃப்ளவர்ஸா வளர்த்து ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க தெரியுமா. இந்த கருப்பா இருக்கக்கூடிய இந்த பார்சன் மேனர்ல எல்லோ கான்ட்ராஸ்டா சன்ஃபிளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். சீசன் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட்ல கார்டன் செட்டப் பண்ணலான்னு இருக்கேன். இந்த டைம் ஃப்ளவர்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்ட்ராபெரிஸ், லெட்டர்ஸ், ஹர்ப்ஸ் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். இந்த தாட்ஸ் எல்லாம் பத்தி நான் டீப்பா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ என்னோட கண்ணு அப்படியே மேல போச்சு. வீட்டு மேல டாப்ல இருக்க சிங்கிள் விண்டோல கர்டன்ஸ் மூவ் ஆச்சு. அட்டிக்ல லாஸ்ட் டைம் நான் செக் பண்றப்போ அங்க ஏசி இல்ல, ஏர் ஃப்ளோவும் இல்ல. அப்போ அந்த கர்டன்ஸ் எப்படி மூவ் ஆயிருக்கும்? ஆனா நான் பார்த்தது உண்மைதான். பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா அந்த கரு மேகங்கள் சூழ்ந்திருக்கு. ஃப்ரண்ட்ல பார்சன் மேனர். யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அந்த செட்டப். டோட்டலா ஒரு ஹாரர் மூவி சீன் மாதிரி இருக்கு. ஆடி அவளோட லோவர் லிப்ஸ பைட் பண்ணிட்டு அப்படியே சிரிக்கிறா. ஐ லவ் திஸ் ஃபீலிங் அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியல ஏன், ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், நான் இங்கதான் வாழ போறேன். நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரைட்டர், எனக்கு எங்க வேணும்னாலும் வாழ ஃப்ரீடம் இருக்கு. இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அங்க வாழ டிசிஷன் எடுத்தேன். அது தப்பா எனக்கு தோணல. ஹோம் டவுன்ல இருந்தா நான் ஒரு லோ லைஃப்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது எனக்கு. புக் டூர்ஸ், கான்ஃபரன்ஸ் இது எல்லாத்துக்குமே நான் போயிட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டுல செட்டில் ஆனாலும் அது எதுவுமே மாறாது. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. எஸ்பெஷலி என்னோட மாமி இருக்காங்க இல்லையா, அவங்கதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. சடனா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்னோட பர்ஸ எடுத்துட்டு கார்ல இருந்து வெளியே வந்தேன். அந்த ஃப்ரெஷ்ஷான ரெயின் ஸ்மெல், அந்த மண் வாசனை இது எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டேன் வீட்டுக்குள்ள. நான் ஃபுல்லா நனைஞ்சிட்டேன், ஒரு வெட்டான டாக் மாதிரி. மழைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுலயே நிக்கிறது பிடிக்காது. எனக்கு பெஸ்ட் சீனரியோனா என்ன தெரியுமா? பிளாங்கெட் குள்ள கடல் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு புக் படிச்சுட்டு டோர் கிட்ட போய் அந்த மழை சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டோர் கிட்ட போய் கீயை இன்சர்ட் பண்ண, பட் அது ஸ்டக் ஆயிடுச்சு. 1 மில்லிமீட்டர் கூட மூவ் ஆகல. நான் என்னோட கீயை ட்விஸ்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கேன், எப்படியாவது திறந்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி கிளிக்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. யா, டோர் ஓபன் ஆயிடுச்சு. இதையும் பிக்ஸ் பண்ணணும் போல. டோர் ஓபன் பண்ண உடனே சில்லுன்னு காத்து வந்துச்சு என் மேல. ரெயின் வாட்டர், அந்த சில்லுன்னு காத்து இது எல்லாமே செம்ம ஃபீல் தெரியுமா. வீட்டு உள்ள பார்த்தா அவ்வளோ டார்க்கா இருக்கு. கொஞ்சமா லைட் தான் விண்டோ வழியா வருது. அதுவும் இவ்ளோ கொட்டுற மலையில அதுவும் தெரியல. நான் மேல பார்த்தேன் பிளாக் ரிப்ட் சீலிங், 100 ஆஃப் wooden ஸ்ட்ரிப்ஸ். ரொம்பவே ஏஸ்தட்டிக்கா இருந்துச்சு. மிடில்ல ஒரு கிராண்டான சாண்டிலியர், கோல்டன் ஸ்ட்ரக்சர்ல கிறிஸ்டல்ஸ்லாம் ஹேங் ஆயிட்டு இருந்துச்சு. இதுதான் நானாவோட ஃபேவரட் தெரியுமா. பிளாக் அண்ட் ஒயிட் செக்டு ஃப்ளோர், ஸ்ட்ரெயிட்டா கிராண்டான ஸ்டேர் கேஸ், அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு.
அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ் ரொம்ப பெருசு. ஸ்டேர் கேஸ் சைடு வைஸ்ல ஒரு பியானோ கூட இருக்கும். நான் பூட்ஸோட வாக் பண்றேன். இமேஜின் பண்ணுங்க, அவ்வளோ அமைதியா இருக்கக்கூடிய வீட்ல பூட்ஸ் போட்டுட்டு நடந்தா எப்படி இருக்கும்? வீடு என்ன ஸ்வாலோ பண்ணிடுற மாதிரி ஒரு ஃபீல். லெஃப்ட் சைட்ல லிவிங் ஏரியா. நான் அங்க நின்னு பார்த்தேன். எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் டஸ்ட். ரொம்ப நாள் பூட்டி கடந்த வீட்ல என்ன ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் தான் இருந்துச்சு. லிவிங் ரூம்ல ஒரு பெரிய பிளாக் ஸ்டோன் ஃபயர் பிளேஸ் இருந்துச்சு. அதை சுத்தி ஒரு ரெட் வெல்வெட் சோஃபா, சென்டர்ல ஒரு வுடன் காஃபி டேபிள், டாப்ல ஒரு எம்டியான வேஸ். நானா இந்த வேஸ்ல தான் லில்லிஸ் எல்லாம் வைப்பாங்க. இப்போ இந்த வேஸ் ஃபுல்லா டஸ்டாவும் செத்து போன வண்டுகள் தான் இருக்கு. வால் ஃபுல்லா பிளாக் கலர் வால்பேப்பர், அதுல கோல்ட் கர்டன்ஸ் கான்ட்ராஸ்ட் செம்மையா இருக்குல்ல. என்னோட ஃபேவரட் ஸ்பாட் என்ன தெரியுமா? ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த பிக் பே விண்டோ தான். ஃபாரஸ்ட் ஃபுல் வியூவும் தெரியும். அதுக்கு முன்னாடி ரெட் வெல்வெட் ராக்கிங் சேர். நானா அங்க உட்கார்ந்துதான் மழைய ரசிப்பாங்க. கிச்சன்மே சேம் ஃப்ளோரிங் தான். பிளாக் கேபினட்ஸ், மார்பிள் கவுண்டர் டாப்ஸ் அப்படின்னு செம்ம ஆஸ்தட்டிக்கா இருக்கும் வீடு. மிடில்ல ஒரு பெரிய ஐலாண்ட், பார் ஸ்டூல்ஸ்லாம் இருக்கும். நானும் என்னோட தாத்தாவும் அங்கதான் உட்கார்ந்து நானா குக் பண்றத பாத்துட்டு இருப்போம். என் நானாவோட ஹம்மிங் சவுண்ட் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த சத்தம் இன்னும் கூட என் காதுல கேட்டுட்டு தான் இருக்கு. சடனா என்னோட மெமரிஸ நான் ஷேக் பண்ணிட்டு நான் அங்க இருக்கக்கூடிய லேம்ப ஆன் பண்ண. லைட் வந்துச்சு. கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சு. ஃபியூ டேஸ் முன்னாடி யூட்டிலிட்டிஸ் செட்டப் பண்ணினேன். ஆனா ஓல்ட் ஹவுஸ ட்ரஸ்ட் பண்ண முடியாதுல. தெர்மாஸ்டாட் பக்கம் போய் பாக்குறேன், 42 டிகிரி செல்சியஸ் இருக்கு. சீரியஸ்லி நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண ஸ்ட்ரெயிட்டா 74க்கு. கூல் வெதர் ஓகே, ஆனா ரொம்ப ஓவர் ஆக்க கூடாது. நான் ஒரேஞ்சே செத்து போயிடுவேன். நோ மேட்டர், நான் எங்க போனாலும் இதுதான் என்னோட வீடு. ஃபுல்லாவே காத்திக் ஸ்டைல்ல இருக்கும். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பாஸ் ஆன வீடு இது. நானா சொன்னாங்க ரூம்ல பிரைட்டஸ்ட் திங்கே நான் தானா. ஆனா ஹானஸ்ட்லி அவங்க டேஸ்ட் கொஞ்சம் கொஸ்டினபிள் தான். ஒயிட் பில்லோஸ், லேஸ் பார்டர்ஸ், ஃபிளார்ஸ்ல எம்ப்ராய்டரி, கியூட் இல்ல, பட் ஐ எம் நாட் இன்டு இட். வெல் நான் திரும்பவும் இங்க வந்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரியே அப்படின்னு அந்த டெட் சைலன்ஸ் கிட்ட அந்த வீட்ல நான் பேசிட்டு இருந்தேன். இங்க சீன் கட் ஆகி ரெடியா அப்படின்னு என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டா. நான் சைட்ல திரும்பி பார்த்தேன். மரியாட்டா, அவ தான் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட். அவ மைக்க என் பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவளோட அட்டென்ஷன் ஃபுல்லா கிரவுட் மேலதான். இது ஒரு ஸ்மால் புக் ஸ்டோர். ஆக்சுவலி இவ்ளோ பேருக்கு கிடையாது. ஆனா சம்ஹவ் ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சு. பீப்புள் எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க என்னோட சைன் வாங்குறதுக்காக. நான் கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். 30 பேரு தான் என்னால கவுண்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் கிவ் அப் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கீங்க. நான் மைக் எடுத்து டேப் பண்ணேன். அப்போ எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. டசன்ஸ் ஆஃப் ஐஸ் எல்லாமே என் மேலதான். எனக்கு அவங்க எல்லாருமே என்ன பார்த்தோன்னு எனக்கு கொஞ்சம் ஷை ஆயிடுச்சு. என்னோட சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆயிடுச்சு. நான் பிளஷ் பண்ணேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட ஆடி இருக்கால, அவ ஒரு இன்ட்ரோவர்ட். அவ சொல்றா என்னோட ரீடர்ஸ் நான் ரொம்பவே லவ் பண்றேன். சோ நான் தான் மேனேஜ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். உங்க எல்லாரையும் மீட் பண்ண நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரெடியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கொஞ்சம் ஃபேக்கான எக்ஸைட்மெண்டான டோன்ல தான். எக்ஸைட்டட்னு இல்ல, ஆனா எனக்கு இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கு. யாராவது கொஸ்டின் கேட்டா நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவேன். நல்ல வேலை எவனோ எந்த கேள்வியும் கேட்கல. சேர்ல உட்காந்து சைனிங்க்கு ரெடியான. அப்போ மரியாட்டா எஸ்கேப் ஆயிட்டா குட் லக்னு சொல்லிட்டு. அவளுக்கு என்னோட எம்பாரஸ்மெண்ட் சீன்ஸ் எல்லாமே தெரியும். கம் பேக் மரியாட்டா, நான் இங்க தனியா இருந்தேன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரீடர் வந்தாங்க. அவங்க கையில தி வாண்டரர் புக் இருந்துச்சு. ஃபேஸ் ஃபுல்லா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஓ மை காட், உங்களை மீட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா. ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு புக்கை என் ஃபேஸ் கிட்ட அடிக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கிட்ட எடுத்துட்டு வந்தாங்க. நான் ஸ்மைல் பண்ணிட்டு புக் எடுத்தேன். சேம் ஹியர் அப்படின்னு சொல்லி சிரிச்சேன். ஹே டீம் ஃப்ரெக்லஸ் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சேன். ஃப்ரெக்லஸ்னா ஃபேஸ்ல ஸ்பாட்ஸ் இருக்கும்ல, அதுதான். இவங்க ஃபேஸ்லயும் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. சோ அதனால அப்படி கலாய்ச்சாங்க. நம்ம ஆடியோட மைண்ட் வாய்ஸ், ஐயோ ஃப்ரெண்ட்லி ஆகணும்னு சொல்லிட்டு எதையாவது உளறி தொலைப்பியா, அந்த பொண்ணுக்கு ஃப்ரெக்கல்ஸ்னு சொல்றது பிடிக்கலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவ மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. உங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லி டாபிக்கை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். மீகன் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஸ்பெல்லிங் கூட சொல்றா. என் ஹேண்ட் கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் நேம் எழுதினேன் பிளஸ் ஒரு ஸ்மால் நோட், சிக்னேச்சரும் போட்டு கொடுத்தேன். நெக்ஸ்ட் ரீடர் வராங்க. சடன்லி என்னை யாரோ ஸ்டார் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுல என்ன லாஜிக் இருக்கு? புக் ஃபேர், நீ தான் அங்க மெயின் கேரக்டர், எல்லாருமே உன்னதானே பாப்பாங்க, அது என்ன சடனா சம் ஒன் ஸ்டார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாருமே ஸ்டார் பண்ணாங்க தான், நானும் இக்னோர் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா ஃபீலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆஃப் கிரௌட ஸ்கேன் பண்ணினேன் நானு.
அப்போ நான் பார்த்தேன் பின்னாடி ஒரு ஆளு நின்னுட்டு இருந்தான். கிரவுட்ல ஃபுல்லா தெரியல, ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல தான் தெரிஞ்சுது. ஆனா அவனோட கண்ணு இருக்கே பா, ஒரு கண்ணு டார்க்கா இருக்கும், அவ்வளோ டீப்பா இருந்துச்சு. இன்னொரு கண்ணு ஐஸ் ப்ளூ மாதிரி ஆல்மோஸ்ட் ஒயிட் கலர்ல ஹஸ்கி டாக் மாதிரி செம்மையா இருந்தான். அண்ட் அவனோட ஃபேஸ்ல ஸ்ட்ரெயிட்டா கிராஸா ஒரு ஸ்கார் இருந்துச்சு. என் கை நான் எழுதிட்டு இருக்கிறப்போவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. யாரோ காஃப் பண்ணினாங்க, நான் ஜம்ப் ஆயிட்டேன். அகைன் சைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரின்னு ஃபினிஷ் பண்ணிட்டு புக் மார்க்கோட சைன் பண்ணி கொடுத்தேன். ரீடர் ஹாப்பியா போனாங்க. நான் திரும்பி பார்த்தேன், அப்போ அவன் இல்ல, அவன் கிளம்பிட்டான். இந்த இடத்துல சீன் கட் பண்ணி ஆடியும் அவளோட ஃப்ரெண்ட் டயாவும் பேசுற சீன். இந்த சீன் இதுக்கப்புறம் வரது எல்லாமே கொஞ்சம் 18+ வேர்ட்ஸ் வரும், டபுள் மீனிங்லாம் வரும். சோ கேர்ளிஸ் ரெடி டு ஃபேஸ் திஸ். சோ கேர்ளிஸ் யா, கதைக்குள்ள போகலாம். ஆடி, நீ கொஞ்சம் பிசிக்கல் இன்டிமசிலாம் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு டயா ஸ்ட்ரெயிட்டா சொன்னா. ஆடி ஸ்ட்ரால மார்டினிய சக் பண்ணிட்டு இருந்தா. டயா என்ன ஒரு அன்இம்ப்ரெஸ் லுக்ல பார்த்தா. நான் யோசிக்கிறேன், எனக்கு இன்னும் பெரிய வாய் இருந்தா நல்லா இருக்கும்ல, நிறைய ஆல்கஹால் ஃபிட் ஆகும் அப்படி நான் சொல்றப்போ அவ என்ன தெரியுமா சொன்னா, இன்னும் பெரிய டிக் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா. நான் ஸ்ட்ராவை சக் பண்ணிட்டு இருந்தேன். அவ வந்து ஸ்ட்ரெயிட்டா ரிமூவ் பண்ணிட்டா. கிளாஸ் ஆல்ரெடி எம்டி. 50 செகண்ட்ஸ் முன்னாடியே நான் அந்த ஏரை தான் சக் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இவ்வளவு நேரம். வாவ், பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு மம்பிள் பண்ணிட்டு இருந்தேன். அவ சொன்னா, டோன்ட் டிஃப்ளெக்ட் பிட்ச், நீ ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லி சொன்னா. நாங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். தயா சொன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, நீ தான் அதை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே மாட்ற. 26 வயசு ஆச்சு உனக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்க, இந்த ஃபேஸ்ல இருக்க ஃப்ரிக்கல்ஸ், பாடி எல்லாமே சூப்பரா இருக்கு, எவ்வளவு பசங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னா. ஹானஸ்ட்லி சொல்லணும்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு வர எல்லா மெசேஜ்மே ஒன்னாதான் இருக்கு. இப்போ நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, வரையா, அந்த மாதிரி தான் பேசுறாங்க. ரியாலிட்டி என்ன தெரியுமா இருக்கும், அதே சேம் ஸ்வெட் பேண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க, மிஸ்டீரியஸான ஸ்ட்ரெயின் இருக்கும். எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட போனை குடுன்னு சொல்லி தயா வாங்கினா. நோ, நான் தரமாட்ட போடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். போனை இப்ப நீ தரியா இல்லையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டா. நான் வெயிட்ரஸ கால் பண்ண டிஸ்ட்ராக்ஷனுக்கு, ஆனாலும் என்கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டா. யார்கிட்ட நீ இப்போ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு டயா கிட்ட இருந்து போனை வாங்கினேன். அவ போனை கொடுத்துட்டா. ஓபன் பண்ணி பார்த்தேன், கிரேசனுக்கு செக்ஸ்டிங் பண்ணிட்டு இருக்கா. கம் ஓவர், லிக், கிரேவிங், இந்த மாதிரிலாம் 18+ வேர்ட்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. டே, இது நான் இல்லடா அப்படின்னு சொல்லி கத்துன. அவளா சிரிச்சா. போன் வந்துச்சு, கிரேசன் தான். ஃபைனலி பேபி, நைட் 8க்கு வரேன் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். உன்னை நான் ரொம்ப ஹேட் பண்றேன்டி அப்படின்னு தயாவை பார்த்து நான் கத்துன. அவளா லவ் யூ டூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு போனா. இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. ஆடி, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் நெக்ல விஸ்பர் பண்றான் கிரேசன். என்ன வால் கிட்ட புஷ் பண்ணி என்கிட்ட க்ளோஸா நின்னு, ஆடி நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கிரேசன் என்னோட நெக்ல விஸ்பர் பண்ணான். ஆக்சுவலி அவன் என் நெக்ல கிஸ் பண்ணிட்டே இருக்கான், க்ரோன் பண்றான். ஹானஸ்டா நான் சொல்லனா, நான் இங்க ரிக்ரெட் பண்றேன், எனக்கு கொஞ்சம் கூட ஃபீலே இல்ல. இப்போ நான் இந்த கிரீப்பியான ஹால்வேல ஸ்டக் ஆகி இருக்கேன். அந்த ரெட் கலர் வால்ஸ், பழைய லேம்ப், என்னோட ஃபேமிலி போட்டோஸ், எங்க பார்த்தாலும் என்னோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் என்னை பார்த்து ஜட்ஜ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்குதான் நான் டெசென்ட் ஆனனா அப்படின்ட்டு. ஃபியூ லைட்ஸ் தான் அங்க ஒர்க் ஆச்சு, மிச்சம் எல்லாமே அவ்வளவு டார்க்கா இருந்துச்சு. ஸ்பைடர் வெப்ஸ் தான் எங்க பார்த்தாலும். நான் வெயிட் பண்றேன் இந்த கிரட்ஜ் கோஸ்ட் வரணும்னு. வந்தா நான் ஓடிடுவேன் இவனை இங்கே விட்டுட்டு. கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம இந்த கிரேசனை அந்த பேய் கிட்ட புடிச்சு தள்ளி விட்டு இந்த இடத்துல இருந்து ஓடிடுவேன் நானு. கிரேசன் என் காது கிட்ட வந்து டர்ட்டியா பேசிட்டு இருக்கான். ஆனா நானு வால்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கவுன்ஸ பாத்துட்டு இருக்கேன். கிரேசன் ஒரு நாள் சொல்லியிருந்தான் அவனுக்கு ஸ்பைடர்ஸ்னா பயமா. என் மனசுல என்ன தெரியுமா தோணுச்சப்போ, நான் இப்போ செவுத்து மேல ஏறி அந்த ஸ்பைடர் ஒண்ணு புடிச்சு இவன் ஷர்ட் குள்ள போட்டா எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்டான பிளான்ல உடனே அவன் பேனிக் ஆகி எஸ்கேப் ஆயிடுவான். அதோட என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஜாலியா இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கூட எனக்கு அந்த ரொமான்டிக் ஃபீலே இல்ல. ஆக்சுவலி இதை ட்ரை பண்ணலாம்லாம் எனக்கு தோணுச்சு. அப்போ அவன் ஹெவியா பிரீத் பண்ணான். அவன் என்னோட நெக்ல தான் கிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான். அவன் காப்பர் ஹேர் மெஸ் ஆயிடுச்சு. அவன் ஸ்கின் ஃபுல்லா பிங்கா இருந்துச்சு. ரெட் கர்ஸ்னு நினைக்கிறேன். லுக் வைஸ் பெர்ஃபெக்டா இருப்பான் கிரேசன். ஹாட்டா இருப்பான், செம்ம பாடி, சூப்பரா சிரிப்பான். அவனோட ஸ்மைல், இது எல்லாமே செம்மையா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல ஒண்ணுமே இல்லையே. பர்சனாலிட்டி சொல்லவே வேணாம், வேர்ஸ்டா இருக்கு. பெட்ரூம் போலாம், எனக்கு இப்ப வேணும் அப்படின்னு சொன்னா. வெளியவும் கிரிஞ்சு, உள்ளுக்குள்ளேயும் எனக்கு கிரிஞ்சா தான் ஃபீல் ஆச்சு. ஷர்ட்டை ரிமூவ் பண்ணா. சடனா யாரோ டோர் நாக் பண்ற சவுண்ட் கேட்டுச்சு. நான் ஷாக் ஆயிட்டேன். என்னோட ஹார்ட் எல்லாம் ஃபாஸ்டா பீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனும் ஸ்டன் ஆகி நின்னுட்டான். யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டான். நோ, நான் உன்னை மட்டும் தான் இன்வைட் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன்.
பண்ணேன். ஷர்ட்டை ராங் சைட்ல போட்டுட்டு ஸ்டெப்ஸ்ல ஓடினேன். டோர் பக்கம் போய் விண்டோல பாக்குறேன், யாருமே இல்ல. கர்டைன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டோர் ஃப்ரண்ட்ல நின்னுட்டு இருந்தோம். நைட்டு அந்த அமைதி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த நைட் நேரத்துல பார்சன் மேனர் எவ்வளவு அமைதியா இருக்கும். கிரேசன் என் பக்கத்துல வந்து டோர் ஓபன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்னோட இன்ஸ்டிங்க்ட் ஃபுல் அலர்ட். இவ்வளவு சத்தமா அக்ரெசிவா ஒருத்தவங்க கதவை தட்டி இருக்காங்க. என்னமோ கோவத்துல கதவையே உடைக்கிற மாதிரி அவ்வளவு அக்ரெசிவா கதவை தட்டி இருக்காங்க. ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணுவான், நான் ஓபன் பண்றேன் என்னன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் என்ன பண்றான், என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேக்குறான். இவனுக்குன்னு எதுவுமே சுய அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. நான் டோரை அன்லாக் பண்ணிட்டு சடனா ஓபன் பண்ணேன். அகைன் யாருமே இல்லங்க. போர்ச் மேல ஏறி போனேன். ஃப்ளோர் போர்ட்ஸ் க்ரீக் க்ரீக்னு சவுண்ட் வந்துச்சு. அந்த சில்லுன்னு காத்து என் தலையில இருக்க முடியெல்லாம் அசைச்சுது. அப்படியே சில்லுன்னு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துச்சு. சைட்ல பாக்குறேன், யாருமே இல்ல. ரெண்டு சைடும் திரும்பி பார்த்தேன், யாருமே இல்ல. ஆனாலும் எனக்கு யாரோ பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த இருட்டுனால தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோட பிரசன்ஸோ எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளேந்து யாராவது வந்திருக்கலாம். ஆனா அது தேடி போற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஹாரர் மூவில வர ஹீரோயின் மாதிரி நான் இருக்க மாட்டேன். அவ்வளவு தைரியம் எல்லாம் நமக்கு இல்லப்பா. கிரேசன் கூட போர்ச்ல வர அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் ஸ்கேன் பண்றான். ஆனா யாரோ வாட்ச் பண்ற மாதிரியே தான் இருக்கு. என்னால ஷுவரா சொல்ல முடியும், எப்படி கிராவிட்டி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது, அதே மாதிரி இங்க நின்னு யாரோ என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்குள்ள சொல்லிட்டே இருக்கு. ஒரு ஹாரர் மூவில இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் உடனே உள்ள போயிட்டேன். ஸ்டெப்ஸ் மேல ஏறி போனேன். கிரேசன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தான். நான் நோட்டீஸ் பண்ணல. அவன் நடந்து வந்து கிளாத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நீக்கடா நிக்கிறான். இவ்வளவு நடந்திருக்கு, யாருன்னே தெரியல. திடீர்னு வந்து இந்த மாதிரி கதவை அக்ரெசிவா நாக் பண்ணிருக்காங்க. உனக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நீ வந்து ஃபக் பண்ணணும்னு வர, ஆர் யூ சீரியஸ் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இந்த இடத்துல ஒரு பையன் என்ன பண்ணிருப்பான், நீ ஓகேவா, நீ அதை பார்த்தும் பயப்படாத ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது கேர் பண்ணிருப்பான். ஆனா இவன் ஸ்ட்ரைட்டா மேட்டர் முடிக்கணும்னு தான் வரான். எனக்கு அவ்வளவு கோபமாயிடுச்சு. நான் நோ சொல்லிட்டேன். அதுக்கு அவன் காட் டேம் இட் ஆடி அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் கோவத்துல வெளியே போனான். க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆஃப் வேல போய் திரும்பி பார்த்து, நீயே ஒரு பிச், ப்ளூ பால்ஸ் கொடுத்து டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னான். நீயும் ஒரு ஹேஸ் ஹோல்டா, வெளியே போட நாய் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் நான் திரும்பி திட்டினோன்னு கோவப்பட்டு வால்ல ஊங்கி பஞ்ச் பண்ணான். அந்த ட்ரையான வால் பிரேக் ஆயிடுச்சு. நான் ஷாக் ஆயிட்டேன். என்னடா இவன் இவ்வளவு அக்ரெசிவா நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு. உன்கிட்ட எனக்கு அந்த ஹோல் கிடைக்கல, அதனால நானே ஹோல் கிரியேட் பண்ணிட்டேன், நீனே பிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஸ்பிட் பண்ணிட்டு போனான். கதவை டம்னு சாத்திட்டு நான் ஒரு பெரிய மூச்சு விட்டேன். ஷபா, அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் இன்னும் வெளியே இருந்தா நல்லா இருக்கும்ல. இந்த லூசு சிங்கிள் சாக்ஸோட போறானே அவனையும் அப்படியே அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் கடத்திட்டு போயிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. ஒரு சாப்டரோட எண்ட்லயும் ஒரு நோட் இருக்கும், ஒரு லெட்டர் மாதிரி. April 4th 1944 என் விண்டோ வெளியே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆளு நிக்கிறான். அவன் யாருன்னு எனக்கு தெரியல, அவனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஆனா அவனுக்கு என்ன நல்லாவே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஜான் இப்போ வீட்ல இல்ல. அவன் விண்டோ மூலமா என்ன பார்த்துட்டு இருக்கான். அவன் ஹெட்ல ஒரு டாப் ஹேட் போட்டிருக்கான். ஃபேஸ் ஃபுல்லா மறைச்சு வச்சிருக்கான். நான் எப்பெல்லாம் அவன் கிட்ட போகணும்னு ட்ரை பண்றேனோ அப்பெல்லாம் அவன் அங்கிருந்து ஓடிடுவான். இன்னும் நான் ஜான் கிட்ட இந்த விஷயம் சொல்லல, ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங் என்ன தடுக்குது. ஒரு ஆள் இந்த மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜான் இத நல்லா ஹேண்டில் பண்ணவே மாட்டான். அவன் ஷார்ட் கன் எடுத்துட்டு வெளியே போய் அவனை தேடி போவான். உண்மையா சொல்லணும்னா என் ஹஸ்பண்ட் அவனை கண்டுபிடிச்சா என்ன நடக்கும்ட்டு தான் எனக்கு பயமாவே இருக்கு. இந்த ஸ்ட்ரேஞ்சான ஆளை பார்த்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஓ மை காட், இது எனக்கு ரொம்பவே கியூரியாசிட்டியாவும் இருக்கு. இப்படி ஒரு நோட்டு தான் இந்த சாப்டர் 1ஓட எண்டிங்ல இருக்கு. நம்ம ஆடி சிங்கிள், அவ இன்னும் டேட் கூட யாரையும் பண்ணல. ஆனா ஜான் வீட்ல இல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கு. 1944னு டைம் லைன்லாம் இருக்கு. அப்போ இந்த நோட் யாரோடதா இருக்கும்? இந்த மாதிரி மிஸ்ட்ரியோட இந்த சாப்டர் முடியுது. என்னோட கேர்ளிஸ் இந்த கதையை ஃபீல் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் நான் எப்படி லைன் பை லைன் படிச்சு நான் என்ன ஃபீல் பண்ணணும் அது எல்லாமே என்னோட கேர்ளிஸ் ஃபீல் பண்ணணும்ன்றதுக்காக தான் லைன் பை லைன்
அடலைன் உங்களுக்காக நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். இன்கேஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு ஸ்டோரி பிளாட் தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சம்மரி மட்டும் சொல்றேன். ப்ரிஃபரன்ஸ் இஸ் யோர்ஸ் கேர்ளிஸ். உங்களுக்காக தான் நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரி சொல்லணும்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி சூப்பரா உங்களுக்காக நான் கதை சொல்றேன். நெக்ஸ்ட் சாப்டர் சீக்கிரமா போடுறேன். ஸ்டே டியூன் மை டியர் கேர்ளிஸ். மறக்காம அவள் சொல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.